வணக்கம். என் பேர் நிர்மலா மாதாஜி. அகில பாரத இந்து மகாசபாவோட மாநில துணைத் தலைவியாக இருக்கேன். இன்னைக்கு நான் பேச வந்தது மூவேந்தர் சிவா. மூவேந்தர் சிவாவை பிசிஆர் கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, நான் காவல்துறையிட்ட பிசிஆர் கேஸ் வந்துட்டு 2016-17 வந்துட்டு அந்த கேஸ் வந்து பிசிஆர் கேஸ் போடக்கூடாதுன்றது நாங்கள் பரமக்குடியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ரத்து பண்ண வச்சோம். இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து பிசிஆர் கேஸ் எப்படி மறுபடியும் வந்துச்சு, யார் மறுபடியும் ஆர்டர் போட்டாங்க எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பிசிஆர் கேஸுங்கிறது வந்து ஒரு சமூக விரோதிக்கு மட்டும்தான் போடணுமோ ஒழிய, அதுவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்மே பண்ணாமல் ஒரு சமூக சேவகன் மேலே இந்து அமைப்பில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுற சிவா, மூவேந்தர் சிவா வந்து இந்து அமைப்பில் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முக்குளத்தோர் இதுலேயும் அந்த தம்பி இருக்கார், அவர் அங்கேயும் அவரோட பணியை தொடர்ந்து செய்துட்ருக்குறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சின்ன குழந்தைகளை வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாரு. என்ன, நல்லா படிக்கணும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கு உண்டான உதவிகளை செய்கிறாரு. துணிமணிகள் எல்லாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்குறாங்க, இந்து அமைப்போட பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு சகோதரன் மேலே நீங்கள் வந்து பிசிஆர் கேஸு போட்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்டு எனக்கு புரியல, எந்த டிபார்ட்மெண்ட் எந்த அரசியல் வந்தாலும் மக்களுக்காக அரசியல் காவல்துறையா அதிகாரமா, இல்லை அரசியல்வாதிகளுக்காக காவல்துறை இருக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா எந்த அரசு வந்தாலும் பாதிக்கப்படுறது மக்கள் மட்டுமே. இனி யார் வந்து திருத்த போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்கள் பணியை செய்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் உங்கள் யார்கிட்டையும் வந்து எதுவும் கேட்குறது கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஏழ்மையாக இருக்கோம், எங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுங்க, இப்படி பண்ணுங்கள், நாங்கள் யார்கிட்டையும் கேட்குறது கிடையாது. எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேடி தேடி வந்து கேஸு போட்டு அவங்கள அவமானப்படுத்தி உள்ள தள்ளி பின்னால் வளர்கிற சந்ததிகளை வந்து நீங்கள் வந்து தவறான பாதையில் அனுப்புகிறீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு தான் காரணம். ஆல்ரெடி நல்லா வளர்ந்துருந்த குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை வந்து தவறான வழியில் போக வச்சதே எந்த அமைப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காவல்துறைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்து அமைப்பு வந்து எந்த சிறு பிள்ளைகளையாவதும் வயது வந்தவர்கள், அதாவது இளம் பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தியிருக்குதா? கொள்ளையடி கொலையடி கொள்ளையடி, கொலை பண்ணு, யாராவது பொருள்கள் அபகரி, இப்படி ஏதாவது சொல்லியிருக்குதா? இல்லையே. அவங்கவுங்க இந்து மதத்தை பரப்புறதும் இந்து சாமி அவங்களோட கல்ச்சரை புகட்டுறதுமா தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ஒரு பிசிஆர் கேஸில் புக் பண்ணுறது, கேஸ் பண்ணி அவரை உள்ள தள்ளி தண்டிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல்னு உங்களுக்கு தெரியலையா? வேண்டாம், விடுங்க. அப்படியே ஒரு பிசிஆர் கேஸில் நீங்கள் அந்த பையன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, யார் அவன் மேலே புகார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று, சட்டம் வந்து சமநிலையில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்துக்கள் அத்தனையும் வேசி மகன்கள் ஒரு வேசி பையன் சொன்னானே, அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? யார் வந்து அந்த அவனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்லை அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தீங்களா? ஒரு கொஸ்டினாவது கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேருமே தேசி மகன்கள் அப்படின்னு சொன்னால் இவங்கள யாரு? நீங்கள் அவங்களுக்காக கொடை பிடிக்கிறீங்களே, நீங்கள் யாரு? உங்களுக்கு அதுதானே. ஏன் அது உங்களுக்கு உணர முடியல? அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன தண்டிச்சிங்க? சட்டமும் தண்டிக்கல, அரசியல்வாதிகளும் அவனை தண்டிக்கல, தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. ஆனால் பெண்கள் நாங்கள் தண்டிப்போம், டைம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க எப்போ எங்கள் கையில் கிடைச்சாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு.
நான் ஐயா உங்களுக்கு நான் என்ன தயவு செய்து என்ன கேட்குறேன்னா, இப்போ நாட்டில் நடப்பை பார்த்து வீட்டுக்குள்ளே சமையல் அறையில் இருந்த பெண்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பெண்களை வந்துட்டு அவங்களோட சட்டத்தை கையில் எடுக்கும்படி செய்கிறாதீங்க. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது. வன்முறை உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். நான் ஒரு பாதிப்பில் பாதிக்கப்பட்டேன்னா அந்த சட்டத்தை என்னாலே கையில் எடுக்க முடியும். ஆனால் ஏன் எடுக்கலை? அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க நீங்கள் இருக்கீங்கிறக்கோசரம் தான். அதுக்குன்னு ஒன்றுமே செய்யாத ஒரு நல்ல ஒரு சகோதரனை பிசிஆர் கேஸ் போட்டு நீங்கள் உள்ள தள்ளுறதுக்கு அல்ல. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தயவு செய்து இந்த சட்டத்தை அந்த கேஸ்லேருந்து அந்த பையனை ரிலீவ் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் மாநில லெவலில் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரச்சனை பண்ணத்தான் செய்வேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் செய்வேன். இதிலேருந்து நீங்கள் அந்த பையனை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.